Hi there guys, welcome back. This is Kishoria, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் கோல்டை பற்றி பேசுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. அண்ட் தங்கத்தோட விலை வந்து ஒரு புது உச்சத்தை அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிராம் கோல்டு 24 கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 days பேக் வந்து கிட்டத்தட்ட 9,000 rupees per கிராம் வந்து ஹிட் ஆச்சு. அதே மாதிரி 22 கேரட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,900 rupees வந்து ஒரு கிராமுக்கு வந்து ஹிட் ஆச்சு. முக்கியமான கேள்வி, இதுக்கப்புறம் மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் தங்கம் வாங்க முடியுமா, இதுக்கப்புறம் கோல்டோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்ல பார்க்க போறோம். இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிகல் நான் படிச்சிருந்தேன். அதுல முக்கியமா அந்த ஆர்டிகல்ல கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ எல்லா ஜுவல்லர்ஸுமே முக்கியமா தேர் இன் வரியிங் ஸ்டேட். ஏன்னு பாத்தீங்கன்னா கோல்டு பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட இன்டர்நேஷனல்ல பாத்தீங்கன்னா பர் அவுன்ஸுக்கு $3,000 வந்து போய் ஹிட் ஆயிடுச்சு. தட் இஸ் அரௌண்ட் 28.35 கிராம்ஸ் வந்து ஒரு அவுன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ $3,000 வந்து ஒரு அவுன்ஸ் ரீச் ஆயிடுச்சு. இப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா, மேரேஜ் சீசன் வேற வருது. இந்த டைம்ல இப்போ உண்மையிலே டிமாண்ட் இருக்குமா அப்படின்றது ஒரு ஜுவல்லர்ஸுக்கான ஒரு முக்கியமான ஒரு பெரிய என்ன சொல்றது பதட்டமான ஒரு நிலைமையா இருந்துச்சு. ஏன் இதை பத்தி ரொம்ப பேச்சு பொருளா இப்போ இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா உச்சத்தை தொடரும்போது லோவர் மிடில் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸ் வந்து அஃபோர்டபிலிட்டின்றது ரொம்ப கம்மியாயிடும். ஏன்னா கோல்டு வாங்குறது கிட்டத்தட்ட 4,000, 5,000, 6,000 இருந்து இன்னைக்கு 9,000 வரைக்கும் போயிடுச்சு. இப்போ அதை ஒரு பெரிய சர்வே எடுத்திருந்தாங்க 2022 பாத்தீங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத்ல இருந்து ஒரு முக்கியமான ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சர்வே எடுத்திருந்தாங்க. அந்த சர்வேல என்ன தெரிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 56% வந்து கோல்டை யார் பை பண்றான்னு பாத்தீங்கன்னா 2 to 10 lakhs இன்கம் ரேஞ்ச் இருக்கிறவங்க தான் இந்த கோல்டையே பர்ச்சேஸ் பண்றாங்கன்ற மாதிரி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ 2022ல இருந்த கோல்டு ரேட்டுக்கும் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டபுள் ஆயிடுச்சு. கோல்டு ரேட்டு ஒரு 5,000 இருந்து இன்னைக்கு 9,000 வரைக்கும் நம்ம ஏற்றதை பார்த்துட்டோம். ஆனா இன்கம் சோர்ஸ், ஒரு இண்டிவிஜுவலோட இன்கம் சோர்ஸ் வந்து ஏறி இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அன்னைக்கு ஒரு 50,000, 40,000 சேலரி வாங்கிட்டவர் இன்னைக்கு வந்து 45,000, 50,000 தான் போயிருக்காரு தவிர அவரோட இது டபுள் ஆகல. ஸோ இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, கோல்டு பிரைஸ் இவ்வளவு தூரம் ஏற்றத்தை பார்க்கும்போது இப்போ லோவர் மிடில் கிளாஸ் இருக்கட்டும், மிடில் கிளாஸ் இருக்கட்டும், நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அந்த ஏற இப்போ இவங்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்பவே கம்மி ஆயிடும்ன்றதுதான் இப்போ ஒரு பெரிய பதட்டம் நம்ம போயிட்டு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் நம்ம நெக்ஸ்ட் முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஏன் இந்த தங்கம் ஏறிக்கிட்டே போகுது அப்படின்றத நம்ம டெக்னிக்கலா கடைசியில பார்க்கலாம். பட் இருந்தாலும் ஏன் இந்த தங்கத்தோட விலை இன்னும் அதிகமாகிட்டே போகுதுன்னா, முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் தி ரீசன்ட் டைம்ல இப்போ 3,000 ஹிட் ஆனதுக்கு ரீசன், ஜெர்மனில வந்து இப்போ அதிகமான பாரோயிங், ஹெவியா பாரோ போடுறாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசன்ட் டைம்ல நிறைய பேர் இந்த யூஎஸ் நியூஸஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியும். பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கியும் பிரசிடென்ட் ட்ரம்பும் வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்திருந்தாங்க. அந்த இன்டர்வியூ வந்து ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் மாதிரி போயிட்டு அது ரொம்பவே ஒரு அன்ஈஸியான ஸ்டேட்ல தான் போய் முடிஞ்சது. ஸோ இதை பார்த்த ஜெர்மனி இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே யூஎஸ்ஸை நம்ம ரிலை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம வந்து டிஃபென்ஸுக்கு முடிஞ்ச வரைக்கும் நாமளும் ஸ்பெண்ட் பண்ணி டிஃபென்ஸில் நம்மளும் ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னொரு சைடில் என்ன ஆகிட்டு இருக்கு, ட்ரம்ப் வந்து என்ன சொல்லிட்டு நான் யூஎஸ் நேட்டோவை விட்டு நான் வெளியே போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவரு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஜெர்மன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கு மேலே நம்ம யூஎஸ்ஸை நம்பிட்டு உட்காரது வேலைக்காகாது, நம்மளே டிஃபென்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு அதிகமான பாரோயிங்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிக்ரம் அரோரா அப்படின்ற ஒரு யூஎஸ் அனலிஸ்ட் என்ன சொல்லியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, கோல்டுக்கு வந்து கவர்மெண்ட்ஸ் பாரோ பண்ணுறது ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு கவர்மெண்ட் வந்து பாரோ பண்ணிட்டே இருக்காங்களோ ஃபியட் கரன்சி கொஞ்சம் வீக் ஆகிட்டே இருக்கும். அந்த டைம்ல எல்லாமே உங்களுக்கு எது பிரைஸ் அதிகமாக ஏறும்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் ஸ்டார்ட்ஸ் டு ரைஸ். ஸோ முக்கியமாக இப்போ $3,000 மார்க்கெட் போய் ஹிட் ஆனதுக்கு ரீசன் வந்து ஜெர்மன் வந்து இட்ஸ் கோயிங் ஃபார் ஹை பாரோயிங். ஸோ இதனால தான் கோல்ட் ப்ரைஸஸ் வந்து பயங்கரமாக ஸ்பைக் ஆகிட்டு இருக்கு. இதனால உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சுரேந்தர் மேத்ரா, நேஷனல் செக்ரட்டரி ஆஃப் இந்தியன் புல்லியன் அண்ட் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹை இன்க்ரீஸ் இன் பிரைஸ்னால பீப்புள் கேன் ஷிஃப்ட் டு லோ கேரட் கோல்டு. எப்படின்னா நம்ம வந்து நார்மலா 24 கேரட், 22 கேரட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, லோ கேரட்ஸுக்கு மக்கள் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 18 கேரட், 12 கேரட், 9 கேரட் இந்த மாதிரி விஷயங்கள் ஜுவல்லரிக்கு போறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஹி ஹாஸ் ப்ரொபோஸ் டு த கவர்மெண்ட் ஃபார் ஹால்மார்க்கிங் ஆஃப் 9 கேரட் ஜுவல்லரி. 9 கேரட் ஜுவல்லரியும் வந்து ஹால்மார்க்குள்ள கொண்டு வரணுன்ற மாதிரி அவர் ஒரு ப்ரொபோசல் அமைச்சிருக்காரு. இந்தியன் மார்க்கெட் இதுக்கு அடுத்த எங்க போலான்னு பாத்தீங்கன்னா, கோல்டே வந்து இன்னும் கட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா இப்போ 1 கிராம், 1/2 கிராம் அப்படி இருக்கு பாத்தீங்களா, நெக்ஸ்ட் 1/4 கிராம் இந்த மாதிரி சின்ன டினாமினேஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி. ஏன்னா மக்கள் அதை தேடி தான் போவாங்க. இப்போ எல்லாருமே போயிட்டு 1 கிராம் 10,000 கொடுத்து செய்கூலி சேதாரத்தோட சேர்த்து 10,000, 10,500 கொடுத்து வாங்குறதுக்கு கம்மி ரேட்டுக்கு போயிட்டு வாங்கலான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும்ன்றது அவரோட புரிதலா இருக்கு. இது ஒரு விதத்துல கரெக்டா இருந்தாலும், இன்னொரு சைட்ல நம்ம என்ன பார்க்கலாம்னா, சரி ஓகே, உண்மையிலேயே ஒரு 10,000 கொடுத்து 1 கிராம் இப்போ முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சுட்டு இருந்தோம், இப்போ நம்மளால சேர்க்க முடியலன்ற பட்சத்துல இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, சில்வர் இஸ் அ வெரி குட் ஆல்டர்னேட்டிவ். இப்போ நீங்க எல்லாருமே கோல்டு பார்த்துட்டு இருக்க டைம்ல சில்வரை
நம்ம நிறைய பேர் அதை ஒரு பொருட்டாவே பார்க்கறது இல்லை. ஸோ சில்வர் இஸ் ஆல்சோ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சில்வரும் நல்லாவே கொடுத்துருக்கு. இப்போ நிறைய பேரோட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில்வர்னா ஓகே, அதை நான் திருப்பி போய் கொடுக்க முடியுமா? டெஃபினட்டாக நிறைய ஜுவல்லர்ஸில் போயிட்டு நீங்கள் சில்வர் வாங்குனீங்கன்னா அவங்களே திருப்பியும் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் அதை என்கொயரி பண்ணிட்டு அந்த மாதிரி ஜுவல்லர்ஸில் போயிட்டு வாங்கினீங்கன்னா இட் பி பெட்டர். ஸோ முடிஞ்ச வரைக்கும் டினாமினேஷன் எப்படின்னா 5 கிராம் 10 கிராம் அந்த மாதிரி கிராம்ஸ் ஆஃப் சில்வர்ஸாக வாங்கி வைக்கிறதும் இட் பி பெட்டர். ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறவங்க கோல்டு அஃபோர்டபிலிட்டி எனக்கு ரொம்ப அஃபோர்ட் பண்ண முடியல, ஜாஸ்தியாக இருக்குன்ற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் மாதிரி பண்ணணும்னா டெஃபினட்டாக சில்வரும் வாங்கி வைக்கலாம். ஏன்னா சில்வரும் ஆன் தி ரைசிங் டிமாண்ட் தான். ஏற்றத்தில் பார்த்தீங்கன்னா சில்வரும் கோல்டுக்கு இணையாக ஏறிட்டு தான் இருக்குது. ஏன் கோல்டை விட அதிகமான பர்சன்டேஜ் ஆன் ரிட்டர்ன்ஸும் சில்வர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த கமிங் ஃபியூச்சர். ஸோ சில்வர் இஸ் ஆல்சோ வெரி குட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அதனால நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து போர்ட்ஃபோலியோ நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா சில்வரும் ஒன் ஆஃப் தி ரீசனாக நீங்கள் வச்சுக்கலாம். ஆல்ரைட். பட் இருந்தாலும் உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இன்வெஸ்டரும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணுங்கள். நம்ம இப்போ கோல்டோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா இப்போ XAUSD வந்து இட்ஸ் கரண்ட்லி ட்ரேடிங் அரவுண்ட் $3,000, ஆல்மோஸ்ட் 2,995. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளியராக ஒரு கிரேவ் ஸ்டோன் டோஜி ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? யா. ஸோ இப்போ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் ஃபார்ம் த கிரேவ் ஸ்டோன் டோஜி. ஸோ மோஸ்ட்லி கிரேவ் ஸ்டோன் டோஜி வந்துடுச்சுன்னா நீங்கள் என்னோட கேண்டில் 6 வீடியோ இதுக்கு முன்னாடி ஏர்லியர் வெர்ஷன் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். எப்பவுமே நம்ம ஒரு கேண்டில் வச்சு டெசிஷன் எடுக்க மாட்டோம். வி ஆல்வேஸ் லுக் ஃபார் தி செகண்ட் கேண்டில் ஃபார் கன்ஃபர்மேஷன். அப்போ செகண்ட் கேண்டிலும் கன்ஃபர்மேஷன் வந்தால் தான் வி கேன் கோ ஃபார் செல்லிங்ன்றதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ இன்னைக்கு டேட்டில் வந்து இன்னும் கேண்டில் க்ளோஸ் ஆகல. அண்ட் மோர் ஓவர் இது பிரேக் ஆகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். ஏன்னா இப்போ போயிட்டு இருக்க டேரிஃப் டென்ஷன், இப்போ ட்ரேட் வாரில் போயிட்டு இருக்க ட்ரம்ப் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர், இது வந்து ரொம்பவே ஒரு அன்சர்டன்டி வந்து கிரியேட் பண்ணிட்டே தான் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி இந்த மார்க்கெட் இஸ் கோயிங் டு பூம் ஃபார் கோல்டு. ஸோ கோல்டு லாங் டேர்மில் இன்னும் ஏற்றத்தை பார்த்துட்டே தான் இருக்க போது. 3,000 இல்லை, நம்ம இது 3,000ன்றது ரொம்ப மாதங்களுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான். கோல்டு வந்து எப்படி 3,000 தாண்டி போய்டும்ட்டு. இப்போ அடுத்தது இப்போ கோல்டு வந்து இதையும் பிரேக் ஆச்சுன்னா அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கோல்டில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $3,053 அதை விட்டிங்கன்னா 3,000 ஆல்மோஸ்ட் $3,200 தான் நெக்ஸ்ட் லெவல்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி கோல்டு இன்னும் லாங் டேர்மில் மேலே போகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். ஆல்ரைட். ஸோ இதுதான் கோல்டுக்கான அப்டேட். மிடில் கிளாஸுக்கு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ சில்வர் இஸ் அ வெரி குட் ஆல்டர்னேட்டிவ். ஸோ நீங்கள் ஃபோக்கஸை சில்வர்லையும் பண்ணலாம். இல்லை என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியுன்றவங்க நீங்கள் கோல்டுலையும் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை கொஞ்சம் ஸ்மாலர் டினாமினேஷன்ஸாக போகிறது இட் வில் பி பெட்டர். ஆல்ரைட். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர். Free audio post-production by alphonic.com.